எனக்கு அன்பான நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் முதலீட்டாளர்கள் நலச்சங்கங்களின் உறுப்பினர்களே மற்றும் நமது 15 சங்கங்களை உள்ளடக்கிய ஜேக் கூட்டமைப்பின் அங்கத்தினர்களே, மேலும் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ள அனைத்து முதலீட்டாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் இனிமையான இரவு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். நாம் இன்று நமது ஜேக் கூட்டமைப்பின் 2வது கூட்டத்தை இன்று கூட்டினோம். இந்த கூட்டத்திற்கு தெளிந்த சில நல்ல முடிவுகள் எடுக்க வேண்டியது இருப்பதால் நம்மை எதிராக நினைப்பவர்களை கூட வருந்தி அழைத்தோம். ஆனால் ஏனோ ஒன்று தெரியவில்லை, அதில் சில சங்கங்கள் வரவில்லை. எனக்கு ஒரே ஒரு மகிழ்ச்சி, நெய்வேலி நியோ சங்கத்தை சேர்ந்த அன்புநாயகம் தோழர் அவர்கள் சகோதரர் எனக்கு அலைபேசி மூலமாக அழைத்து என்னால் இன்று வர முடியவில்லை, நான் ஊட்டியில் இருக்கிறேன், நான் வரக்கூடிய கூட்டங்களிலே கலந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். இது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. வருத்தம் என்னவென்று சொன்னால், தேனி சங்கத்தார் ஒரு குறிப்பிட்ட அளவு கணிசமான உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் அவங்க ஏன் தாமரை இலை தண்ணீர் போல் அப்படி ஒட்டாமல் இருக்கிறாங்கன்னு தெரியல. முதல்ல தான் நாங்கள் புகார் கொடுக்காமல் இருந்தோம், ஒரு குரூப்பாக இருந்தோம். நீங்கள் புகார் கொடுக்க சொல்லிவிட்டு புகார் கொடுத்தவங்க சார்பாக நீங்கள் சங்கத்தை நடத்தியிருந்தீங்க. இப்போ எல்லாம் ஒன்று தானே, ஒரே சங்கம் தானே, ஒரே இனம் தானே, எல்லாம் புகார் கொடுத்தாச்சு. எல்லாருமே பாதிக்கப்பட்ட புகார் கொடுத்த ஜனங்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் தாமரை இலை தண்ணீர் போல் இருக்கிறது எனக்கு என்னன்னு தெரியல. நான் எதையுமே மறந்து விடுவோன். ஆனால் அவர்கள் ஏனோ தெரியவில்லை, இன்னும் முட்டாமல் இருக்கிறார்கள். வரக்கூடிய கூட்டங்களிலே கலந்து கொள்வார்கள் என்று நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். அந்த சங்கத்தில் இருப்பவர்கள் அவர்கள் தலைவர்களிடம் அறிவுரை கூறி, அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அறிவுரை கூறி, ஐயா இதுக்கு மேலே தனியாக நிற்க வேண்டாம், எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் வாங்க முடியும், ஊர் கூடி தேர் இழுத்தால் தான் தேர் நகரும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. கூட்டம் சரியாக 5 மணிக்கு கூட்டம் மூத்த குடிமக்கள் சங்கத்தின் செயலாளர் திரு ராமகிருஷ்ணன் சார் அவர்களுடைய தலைமையில் கூட்டம் இனிதே தொடங்கியது. முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் சேர்ந்து பாடினோம். வரவேற்புரையை நமது சங்கத்தினுடைய மூத்த குடிமக்கள் சங்கத்தினுடைய பொருளாளர் உயர் திரு பாஸ்கரன் சார் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார்கள். அதன் பிறகு செக்ரட்டரி ஒரு சிற்றுரையாற்றினார். அதன் பிறகு நான் நமது 2 சங்கங்களுடைய கருத்துக்களை, இப்பொழுது நடக்கும் விஷயங்களையும் தெளிவாக நான் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலே நான் பேசினேன். தெளிவாக புரிய வச்சுட்டேன். கூட்டத்தில் கலந்து கொண்டவங்க விவரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 38 பேர் கலந்துட்டாங்க. 38 பேர். இன்றைக்கி அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருந்தோம். காலையில் அது நடந்துகிட்டு இருந்தது. ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் எம்எஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் திரளான மக்கள் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கூட்டத்தில் பிரத்யேகமாக கலந்து கொண்டவங்க எண்ணிக்கை மொத்தம் 38 பேர். 38 பேர் இன்றைக்கி கூட்டத்தில் கலந்துருக்காங்க. கூட்டத்தில் இந்த கூட்டம் கூட்டியின் நோக்கம் என்ன என்பதை நான் பேசினேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே பேசினேன். நோக்கம் என்னென்னா 4 பாயிண்ட்டை தலைப்பாய்ச்சியாக பேசினேன். எம்எஸ்டிசியின் பதிவின் அவசியம் என்ன, எம்எஸ்டிசியில் நாம் ஏன் பதிவு பண்ண வேண்டும், அதனுடைய அவசியம் என்னங்கிறது முதல் பாயிண்ட்டு. அடுத்து ஏலத்தின் முக்கியத்துவம் மற்றும் தற்போதைய நிலை, ஏலத்தில் தான் கலந்து கொள்ளணுமா, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, ஏன் நம்ம ஏலத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது 2வது பாயிண்ட்டு, நோக்கம். அந்த நோக்கத்தை முன் வச்சு தான் நான் பேசினேன். அடுத்தபடியாக 3வது பாயிண்ட் என்னென்னா, முதலீடுகளை எப்படி அறிவுபூர்வமாக செயல்பட்டு திரும்ப பெறுவது. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முள்ளு மேலே சேலை விழுந்த மாதிரி. நம்ம ஞானமாக எடுக்கலாம், சேலை கிழிஞ்சுவோம், அது பிரயோஜனம் இல்லை. நமது முதலீடுகளை எப்படி அறிவுபூர்வமாக செயல்பட்டு திரும்ப பெறுவதுங்கிறது 3வது பாயிண்ட்டு. 4, நியோமேக்ஸ் வழக்கின் போக்கு. நியோமேக்ஸ் வழக்கு எந்த திசையை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் பேசினேன். அது சுருக்கமாக சொல்லப்போனால், நமக்கு பணமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, என்ன நிலைமையில் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த தற்போதைய ஏல நிகழ்வுகள், 25ஆம் தேதி நடந்த நீதிமன்றத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் நான் விளக்கமாக சொல்லி பேசினேன். 5வது பாயிண்ட்டு, பாண்டுக்கு லேண்டு சம்பந்தமாக விவாதிக்க. பாண்டுக்கு லேண்டாக கேட்கலாமா, சரியாக இருக்குமா அப்படிங்கிறத விவாதிக்கிறதுக்காகவும் நம்ம ஏன் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சு, இந்த 5 பாயிண்ட்டை நோக்கமாக வச்சு தான் நான் என்னுடைய உரையை ஆற்றினேன்.
அடுத்தபடியாக எந்த ஒரு கூட்டம் போட்டாலும் தீர்மானம் நிறைவேற்றணும். அதான் வந்து சங்கங்களில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரபு. அந்த தீர்மானம் தான் மிக மிக முக்கியமான பாயிண்ட்டு. இதில் வந்து 4 முத்தான தீர்மானங்கள் வரைவு தீர்மானங்களாக முன்மொழியப்பட்டன. வரைவு தீர்மானங்கள் முன்மொழியப்பட்ட வரைவு தீர்மானங்கள் என்னவென்று சொன்னால், நம்பர் 1, பாண்டுக்கு பணம். சுருக்கமான சொல்கிறேன், பாண்டுக்கு பணம். 2வது பாயிண்ட்டு பாண்டுக்கு லேண்டு. பாண்டுக்கு பணம் முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு பாண்டுக்கு லேண்டு. 3வது பாயிண்ட்டு பணம் படைத்தவர்கள் ஏலம் எடுக்கலாம். பணம் படைத்தவர்கள் ஏலம் எடுக்கலாம். எனக்கு பணம் கட்டுக்கு திராணி இருக்குது, நான் 10 லட்சத்துக்கு ஏலம் எடுக்கிறேன்னா எனக்கு 6 லட்சமோ 5 லட்சமோ திருப்பி கட்ட சொன்னாங்கன்னா நான் கட்டுறதுக்கு எனக்கு திராணி இருக்குங்கிறவங்க தாராளமாக ஏலத்தில் பங்கு பெறலாம், ஏலத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் பணம் இல்லாதவர்கள் சற்று பொறுமை காக்க வேண்டும். தெரியாதனமாக போய் ஏலம் எடுத்துகிட்டு திருப்பி நீதியரசர் சொன்ன மாதிரி 80% தான் செட்டில்மெண்ட் வருதுனாக்கா நீங்கள் 20% இல்லை 70% வரலாம், 30% திருப்பி கட்ட வேண்டியிருக்கும். அந்த நிலைமை நமக்கு வர வேண்டாம். அப்படின்னு கட்ட தவிர நம்ம இஎம்டி பணத்தை வந்து இதுலேருந்து கழிச்சுக்குவாங்க. இஎம்டி பணமாக நம்ம கட்டல, பாண்ட்லேருந்து கழிச்சுக்குவாங்க. அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. ஸோ அதனால் அந்த மாதிரி யாரும் தெரியாதனமாக போய் ஏலம் எடுத்து அதில் வந்து மாட்டிக்கணும். கொஞ்சம் சற்று பொறுமையாக இருங்கன்னு சொல்லி சொல்கிறோம். பணம் படைத்தவர்கள் ஏலம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு. இது 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு முதலீட்டு தொகையில், இது முக்கியமானது, முதலீட்டு தொகையில் 1/3 மூன்றில் ஒரு பங்கை ஏலத்தை பயன்படுத்தி ஏலம் எடுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் 10 லட்ச ரூபா போட்டிருக்காருன்னா ஒரு 3 லட்சம் அளவுக்காவது நீங்கள் ஏலம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் திருப்பி கட்ட வேண்டிய நிலைமை உங்களுக்கு வராது. பணம் கட்ட வேண்டிய நிலைமை வராது. ஸோ அதனால் நீங்கள் வந்து 3ல் ஒரு பங்கு முதலீட்டு பணத்துக்கு நிகரான சொத்துக்களை நீங்கள் ஏலத்தில் எடுக்கலாம். 10 லட்சம் போட்டிருந்தால் 3 லட்சத்துக்கு நீங்கள் ஏலம் எடுக்கலாம். 1 கோடி ரூபா போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா ஒரு 30 லட்சத்துக்கு நீங்கள் பிட் பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து நீங்கள் திரும்பி கட்ட வேண்டியது வராது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கொஞ்சமாவது ஏலத்தில் கலந்துக்கலான்னு நாங்கள் சொன்னோம். இந்த பாயிண்ட்டை ஏன் சேர்த்தோம்னா, நீதியரசர் வந்து அடிக்கடி வலியுறுத்தி சொல்வது இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வருகிறார்கள். அப்போ அவரே நீதியரசரே நமக்காக பரிந்து பேசக்கூடிய, நமக்காக பரிதவித்து வாதாடி சில பேருக்கெல்லாம் கவுண்டர் அவரே கொடுக்குறாரு. அப்படிலாம் கொடுத்து நமக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நீதியரசரை, அவருடைய வார்த்தைகளை செவிமடுத்து அதற்காகவாவது நம்ம ஒரு 1/3 நம்ம வந்து ஏலத்தில் எடுக்கணும், பங்கு பெறணும் அப்படிங்கிறது 4வது பாயிண்ட்டு. இதெல்லாம் நம்ம வந்து நான் இந்த 4 பாயிண்ட்டையும் நம்ம வந்து வரைவு தீர்மானம் வச்சோம். பாண்டுக்கு பணம் ஃபஸ்ட்டு. இதை வந்து விவாதிக்கும் போது நாம் சில முன்னெடுப்புகளை நம்ம வந்து முன்ன வச்சோம். சில கருத்துக்களை முன்ன வச்சோம். அது என்னென்னா, இப்போ எல்லாருமே பாண்டுக்கு லேண்டுன்னு வேணும்னு கேட்குறோம் வச்சுங்களேன். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட சாரார் இந்த தீர்வு வரக்கூடாது, அதனால் எல்லோரும் பணமாக கேட்போன்னு சொல்லிட்டு ஒரு குரூப், ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து நமக்கு பாண்டுக்கு லேண்டு தான் வேணும் அப்படின்னு பாண்டுக்கு பணம் தான் வேணும்னு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே அதை வன்மையாக கண்டித்தேன். என்ன கண்டிச்சேன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தர் ஏலத்தில் எடுத்து அந்த பணத்தை எடுத்து எல்லாத்துக்கும் பங்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு நீதி அல்ல, தர்மமும் அல்ல. எல்லாருக்கும் பாதிக்கப்பட்டவங்க தான். தேர்ட் பார்ட்டி ஏலம் எடுத்து அதை எல்லாத்துக்கும் பங்கு வச்சா வெல் அண்ட் குட்டு, அது வந்து சரியான ஒரு செட்டில்மெண்ட்டு. ஆனால் இப்பொழுது பாதிக்கப்பட்டவர்களே எடுத்து ஏலத்தை எடுக்கிட்டேன்னா 160 பேரில் ஏலம், 160 பிளாட்டில் 159 பிளாட்டு பாதிக்கப்பட்டவங்க தான் எடுத்துருக்குறாங்க. அந்த பாதிக்கப்பட்டவங்க எடுத்த பணத்தை சேர்த்து தான் 21 கோடியே 35 லட்சம் வந்திருக்குது. அதை வந்து 6000 டிவைட் பண்ணாக்கா ஒரு ஆளுக்கு எவ்வளோ வருது? 360 ரூபா வருதுன்னு சொன்னேன். ஒருத்தர் 10 லட்சம் போட்டதுன்னா 3600 அவருக்கு வரும்னு நம்ம ஏற்கனவே போன மீட்டிங்கில் பேசிக்கிறோம். இப்போ அந்த 21 கோடியே 35 லட்சத்தை 6000 வகுத்தா தான் 360 ரூபா ஒரு ஆளுக்கு செட்டில்மெண்ட்டாக வருதுனாக்கா, அந்த 35 லட்சத்தில் யாருடைய பணம் அதிகமாக இருக்குது? பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்த பணம் தான் அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு நபர் தான் மொராய் சீட்டு எடுத்த ஒரு 2 கோடிக்கு எடுத்திருக்காருன்னா, இது 19 கோடி யார் பணம்? பாதிக்கப்பட்டவர்கள் எடுத்த ஏலத்தின் மூலமாக வந்த பணம் தான் அது. ஸோ அதை வந்து உனக்கும் கொஞ்சம் பிரித்து தரேன், எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கலாம் என்று சொல்வது அது வந்து நீதி ஆகாது. அதனால தான் நம்மளும் பாண்டுக்கு பணம் தான் வேணும்னு நின்னோம்னா என்ன நடக்கும்?
அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொன்னோம். என்ன நடக்கும்னாக்கா, நம்ம பணம் கேட்குறோம், ஏன் எடுக்க தேர்ட் பார்ட்டி யாரும் வரமாட்டேங்கிறான். அப்போ பணம் நமக்கு கிடைக்கிறதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, இந்த முதல் செட்டில்மெண்ட்டில் வாய்ப்பு இல்லை. அதனால் நீதியரசர் என்ன பண்ணுவார், மேலெடுக்கவும் யாரும் வரமாட்டேங்கிறாங்க, நீங்களும் ஏழை எடுக்க மாட்டேங்கிறீங்க, பணம் தான் வேணும்னு நிற்கிறீங்க, எல்லாருமே பணம் தான் நிற்கிறீங்க, அதனால் இதை வந்து நான் கவர்மெண்ட்டே ஒப்படைச்சிடுறேன்னு சொல்லி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் யாரையும் மிரட்டுறக்கா சொல்ல, வாய்ப்பு இருக்குது. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா 554 கம்பெனிக்கு என்ன நிலைமையோ அந்த நிலைமை தான் நமக்கு வரும். சில காலங்கள் தாமதமாகும், 10-15 வருஷம் ஆகலாம். இது வந்து மிரட்டலாக சொல்ல, நடக்கிற நிதர்சனமான நிகழ்வுகளை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதன் காரணமாக நம்ம அதை அந்த அந்த தீர்மானத்தை நாங்கள் பார்த்து வந்து தேர்ந்தெடுங்கிறத நம்ம விளக்கி சொல்லிட்டோம். அடுத்தது பாண்டுக்கு லேண்டு இப்போ கேட்க முடியுமா சார் அப்படின்னாக்கா, நிச்சயமாக இப்போ கேட்க முடியாதுங்க. நீதியரசர் நமக்கு எதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு, ஒரு நல்ல மனிதர், மாமனிதர், இறைத்தூதர். அதை விட்டு இப்போ வந்து பாண்டுக்கு லேண்டுன்னு கேட்குறது முறையும் அல்ல, தர்மமும் அல்ல. ஏன்னா அவர் வந்து நீதியரசர் எப்படியாவது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்துடணும்னு நினைக்கிறாரு. அதனால் 19,000 பிளாட்டுகளை ஏழை விட்டாக்கா 4,000 கோடி வரும்னு சொல்லி நிறுவனத்தார் சொல்லியிருக்காங்க. 2,000 கோடி தான் வேல்யூ இந்த அப்ரூவ்டு 19,000 பிளாட்டுக்குன்னு சொல்லிட்டு வேல்யூவேஷன் கமிட்டி சொல்லியிருக்காங்க. நீதியரசர் ஒரு 3,000 கோடிக்கு போகணும்னு எதிர்பார்த்தார் ஆரம்பத்தில். அட்லீஸ்ட் அந்த 2,000 கோடி வேல்யூவேஷன் கமிட்டி போட்ட 2,000 கோடிக்கு போனாலே அந்த அப்ரூவ்டு பிளாட்ஸ் மட்டும் கிடைச்சாலே ஒரு 33.3% கொடுத்துலான்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் இப்போ ஏலம் போகலை. அப்போ ஏலம் போகலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சட்டப்படி மறு ஏலம் விடுவாங்க. அது ஏற்கனவே நீதியரசர் சொல்லிட்டார். மறு ஏலம், அதாவது மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னொரு ஷெடியூல் போட்டு ரீஆக்ஷன் விடுவோம்னு சொல்லியிருக்கிறார். அந்த மறு ஏலம் விடுறதுக்கு வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும். அந்த மறு ஏலம் முடிகிற வரைக்கே கூட அமைதியாக தான் இருக்கணும். ஆனால் ஒரு குரூப் வந்து எங்களுக்கு வந்து பணம் தான் வேணும்னு இருக்கும் பொழுது நம்ம இப்போ போய் ஏலத்தில் எடுத்து அந்த பணத்தை எடுத்து எல்லாருக்கும் பங்கு வைக்கிறது என்பது பொருந்தாத ஒரு தீர்வு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம சொல்கிறோம். யாரையும் வந்து தடுக்கலை, இது எடுக்கிறவங்க எடுக்கட்டும். பணம் உள்ளவங்க, தெளிவு உள்ளவங்க, சில தெளிவு இல்லாமல் போய் பிட் பண்ணிடுறாங்க. நமக்கு வந்து நம்ம பாண்டை கொடுத்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெளிவு இல்லாமல் பண்ணுறாங்கன்னு நமக்கு தகவல் வந்தது. ஃபோன் கால்லாம் எங்களுக்கு வருது, தெரியாமல் எடுத்துட்டேன் சார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சில கேள்வி கேட்குறாங்க. அவங்களும் நம்ம தெளிவு கொடுத்துட்டோம். அதனால் வந்து நம்ம வந்து பாண்டுக்கு லேண்டு எடுங்கிறது இப்போ போய் கேட்க முடியாது. அது கேட்கக்கூடிய ஒரு காலம் வரும், அப்போ போய் நம்ம கேட்போம் கண்டிப்பாக. ஏற்கனவே நான் நீதிமன்றத்தில் நான் ஏற்கனவே சொல்லி வச்சிட்டேன். அப்படி ஒருவேளை ஏலம் போகாவிட்டால் எங்களுக்கு அந்த லேண்டுகளை கொடுங்க ஏன்னு சொல்லி முதலே நான் கேட்டு வச்சிட்டேன். அது அவருக்கு தெரியும். அவருக்கு ஏற்ற வேலை வரும்போது அவர் அதை கொண்டு வருவார், அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக நம்ம என்ன சொல்லிட்டோம், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, யாரையும் நம்ம வந்து புகார் கொடுக்கணும்னு தடுக்கலை. ஐயா, புகார் கொடுத்தா புகார் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா தாமதமாகும். நிறுவனத்தாட்ட சொத்து வச்சுருக்கிறாங்க, நம்ம சாட்சிக்காரன் காலில் உள்ளதை விட சண்டைக்காரன் காலில் வந்து வாங்கிக்கலாம். இவங்க சொத்து இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. அரசாங்கத்துக்கு நம்ம போனோம்னா, புகார் அளித்து போனோம்னா கண்டிப்பாக சில ப்ரொசீஜர் அவங்களுக்கு கடைப்பிடிக்காமல் பண்ண மாட்டாங்க. அந்த ப்ரொசீஜர்லாம் அவங்க கடைப்பிடிக்கினா டைம் ஆகத்தான் செய்யும். இப்போ பார்த்தீங்களா, EOWல அவங்க டைப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்பீடாக அவசர கதியில் பண்ணதுனால நிறையா எரர் வந்திருக்குது, டைப்பிங் எரர் வந்திருக்கு. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து கான்ட்ராக்ட் லேபரை போட்டு தான் அடிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எரர் வரத்தான் செய்யும். சின்ன பிள்ளைங்களாம் அடிக்கிறாங்க, அது கொஞ்சம் எரர் வரத்தான் செய்யும். ஃபோன் நம்பர் எரர் வந்திருக்கு, நிறைய பாண்டுகளை மிஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வரும் பொழுது இந்த சிக்கல்கள்லாம் வரும், கண்டிப்பாக வரும். அதை நம்ம வந்து பொறுத்திருந்து ஆகணும். நம்ம வந்து வேறு அது யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை, குறை சொல்ல முடியாது. அதனால் எப்படி நம்ம புகார் கொடுக்காமனா தடுக்காமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சொன்னோமோ, அதே போல் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, பணம் இருக்கிறவங்க எடுத்துக்கங்க, புரிதல் உள்ளவர்கள், தெளிவு உள்ளவர்கள், கடைசியில் கொஞ்சம் பணம் கட்ட வேண்டியிருக்கும் அப்படின்னு சம்மதத்தோடு அந்த புரிதலோடு இருப்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். தெரியாதவர்கள் தெரியாமல் போய் நீங்கள் ஏலம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்காதீங்க. அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து 3வது வரைவு தீர்மானம். அடுத்து வந்து முதலீட்டு தொகையில் 1/3. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தீர்மானம். முதலீட்டு பணத்தில் கொஞ்சமாவது வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டா நீதியரசருடைய கருத்தை வலுப்படுத்தின மாதிரி இருக்கும். அவர் அடிக்கடி சொல்கிறாரு, பாதிக்கப்பட்டவங்க பங்கு கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து புரிதல் உண்டு பண்ணுறதுக்காக நீங்கள் EOW போலீஸார் என்ன பண்ணுங்க, பேப்பரில் வந்து செய்தியாக வெளியிடுங்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு சில லட்சங்கள்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படினால தோழர்களே, இது வந்து நல்ல பாயிண்ட், எனக்கு பிடிச்ச பாயிண்ட்டு, அதனால் நான் வச்சுருந்தேன். ஆனால் வந்து நம்ம வந்து சங்கத்தை எப்படி நடத்துகிறோம், ஜனநாயக முறை எப்படி நடத்துகிறோம். இந்த கூட்டமைப்பில் 15 சங்கம் இருக்குது. நம்ம சங்கம் மட்டும் இல்லை, 17 சங்கம் இருக்குது. ஸோ எல்லாரையும் கலந்து ஆலோசிக்காமல் ஜாக் கூட்டமைப்புன்னு ஒரு ஜாக் கூட்டமைப்பு முடிவு எடுக்க முடியாது.
இந்த 17 சங்கங்களுடைய ஜாக்கூட்டமைப்புக்கு நான் தான் தலைவர். முத்துக்குடிமல் சங்கத்துக்கு நான் தான் தலைவர். அதே போல் இந்த ஜாக்கூட்டமைப்புக்கும் நான் தான் தலைவர். செக்ரட்டரி ராமகிருஷ்ணன் சார் தான். இன்றைக்கி அந்த பாடியை கொஞ்சம் இது பண்ணலாம், ரீஅசம்பிள் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆளுங்க வரல, பெரிய சங்கத்தார் வரல. அதனால் நான் அதை கைவிட்டேன். ஸோ அப்படினால எனக்கு பிடிச்ச தீர்மானம் 4வது தீர்மானம். ஆனால் விவாதம் நடந்தது. எல்லோரும் அவங்களுடைய கருத்துக்களை சொன்னாங்க. இந்த 4ல் எந்த இதை எடுக்கலாம் நம்ம அப்படிங்கிறத சொல்லும்போது பெரும்பான்மையினருடைய கருத்து என்னென்னா, பாண்டுக்கு லேண்டாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணு சார், பாண்டுக்கு லேண்டாக எடுக்கிறது தான் சிறப்புன்னு சொல்லி எல்லோரும் சொல்லிட்டாங்க. இப்போ உங்களுடைய மனநிலையும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முதலீட்டாளர் மனநிலையும் நம்ம பணம் கொடுக்க எங்களுக்கு பணம் இல்லை சார், நாங்கள் பாண்டுக்கு லேண்டாக வரும் எடுத்துக்கிறோங்க தான் உங்களுடைய மனநிலையும் இருக்கும். அதைத்தான் அவர்கள் பிரதிபலித்தார்கள். அந்த அடிப்படையில் ஏக மனதாக அனைவருடைய கைத்தட்டலோடு கரவொலியோட அந்த தீர்மானம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இதை நம்ம இப்போ யூடியூப்பாக போட போகிறாங்க நேரத்தில் இப்போ போட்டுருவேன். அதுக்கப்புறம் ப்ரெஸ் ரிலீஸ் நாளைக்கு சண்டே ஆகி போச்சு. இருந்தாலும் நாளைக்கே ப்ரெஸ் ரிலீஸுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ப்ரெஸ்ஸுக்கு நம்ம அனுப்பி அதை நம்ம ப்ரெஸ்ஸுக்கும் நம்ம கொடுக்கலான்னு இருக்கிறோம். அடுத்தடுத்த கூட்டங்கள் நடத்தியே ஆகணும். இது தனிமரம் தோப்பாகாதுங்க, தனிமரம் தோப்பாகாது. எல்லோரும் ஒன்று கூடி தேர் இழுத்தால் தான் தேர் நகரும், இல்லைன்னா தேர் ஒரு இன்ச்சு கூட நகராது. ஊர் கூடி தேர் இழுக்கணும் தான் பழமொழியே சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லா சங்களும் இணைய வேணுங்கிறதா என்னோடய ஆசை. ஆனால் எவா வருவான்னு எனக்கு தெரில. யார் இப்போதைக்கு கொஞ்சம் என்னன்னு தெரில, அடி பழசையே மனசில் நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரில. வருவாங்க, ஒரு காலம் வரும். அனைவரும் சேர்ந்து தான் கேட்கணும். ஏன்னா எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த கருத்தோடு, ஐயா இவ்வளோ சங்கம் இருக்கியா நியமாக்ஸில், இத்தனை சங்கம் சேர்ந்து நாங்கள் கேட்குறோம் இந்த கோரிக்கை பாண்டுக்கு லேண்டாக கொடுங்கன்னு சமயம் வரும்போது கேட்கும் பொழுது அவர் செவிமடுப்பார். இல்லை நாங்கள் தனியாக போய் கேட்குறோம், நீங்கள் தனியாக போய் கேளுங்கன்னா அவருக்கு ஒரு முடிவு எடுக்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால தான் நம்ம எல்லாம் ஒன்று சேரணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம். தோழர்களே, இதில் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த கோர்ட்டு நிகழ்வுகளில் இப்போ மதுரைக்கும் சென்னைக்கும் வித்தியாசம் இருக்குது. உள்ளே போக முடியாமல் நிறையா பாஸ் பிரச்சனைலாம் வருது. அது நீதியரசர் நியோமக்ஸுக்காக பிரத்யேகமாக நான் ஒரு 20 பேரை அலோவ் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறார். அவர் நியோமேக்ஸ் ஆளுங்களை பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு குடும்பமாக தான் நினைக்கிறார். நீதியரசர் குடும்பமாக தான் நினைக்கிறார். நம்ம அங்கே போய் சண்டை போட்டு அவரை கடுப்பேற்றுறதை விட எல்லாரும் அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். அடுத்தவர்களை புண்படுத்தாமல் அடுத்தவர்களை சொல்லாமல். நான் இப்போ சென்னையில் ஒரு கருத்து சொல்கிறேன், நான் என் சங்கத்து சார்பாக பேசுகிறேன். பின்னாடி ஒரு 2-3 பேர் இவர் கம்பெனி ஆளுன்னு கத்துறான். அவர் என்ன நினைப்பார் மனசில்? இப்போ நினச்சி பாருங்கள். நான் பொதுவாக தான் கேட்குறேன், முதலீட்டாளர்களுக்காக கேட்குறேன். ஆனால் இந்த நிறுவனத்தின் தலைவர்கள், நிறுவனத்தில் நல்லா கொள்ளடிச்சவனுக்காக வாதாட வந்த ஒரு வழக்கறிஞர் சொல்கிறத கேட்குறாங்க. நீங்கள் கேட்டுட்டு போங்க, உங்கள் விருப்பம், அது உங்களுடைய ஜனநாயக உரிமை. ஆனால் இப்படி நம்ம ஒருத்தருக்கு முறுக்கிட்டு இருந்தோம்னா தாமதம் தள்ளி போகும் என்பதை நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். நம்மெல்லாம் ஒன்று கூடி நீதியரசர் கேட்கும்போது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஐயா பணம் தான் வேணுங்கிறதுல நானும் மாற்று கருத்து இல்லாதவன். ஐயா எனக்கும் நல்லதான், பணம் கிடைச்சா நல்லது. ஆனால் நான் என்ன நினச்சிருந்தேன்னா 30% கிடச்சின்னா நமக்கு நல்லதாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அதுக்கு வாய்ப்பு இப்போ இல்லை. அதுக்கு வாய்ப்பு இப்போ இல்லை. அதனால் கொஞ்சம் தயவு செய்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் போகணும். எல்லோரும் ஒற்றுமையை வாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இதுதான் இன்றைக்கி நடந்தது, நல்லபடியாக மீட்டிங் நடந்தது. தோழர்களே, இதுதான் நடந்தது. தயவுசெய்து பொறுத்திருப்போம், காத்திருப்போம். கண்டிப்பாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இந்த நீதியரசர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நமக்கு வெற்றி தான் கிடைக்கும். அவர் விட்டுட்டு இதெல்லாம் போயிட மாட்டார், கவர்மெண்ட்டில் ஒப்படைக்க மாட்டார். நிச்சயமாக தீர்வு கொடுப்பார். அதுக்கு நம்ம கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்க முடியாது. தயவு செய்து எம்எஸ்சிசியில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதை பண்ணுங்கள். திருப்பி சொல்கிறோம். அதிகமாக நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க தெரியல, கொஞ்சம் அசம்பந்தம் பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்க. தயவு செய்து, அதுதான் உங்கள் மேலே வருத்தம் எனக்கு. இவ்வளோ சங்கத்தில் மெம்பர் இருக்கிறீங்க, தயவு செய்து முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவருடைய கரங்களை வலுப்படுத்துவோம். நம்ம ஏதாவது அவர் தர்றதை நம்ம பெறுவோம் என்று கூறிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி தோழர்களே, நன்றி.